மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா டிவிகே செய்திகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பண்ணுற ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம விவாதித்த டாப்பிக்லாம் என்னவாக இருக்கும், எப்போ எந்த படம் வருது, யார் எந்த ஆக்டர் எங்கே நடிக்கிறாங்க, அண்ணாவோட போன பட கலெக்ஷன் எவ்வளோ, அடுத்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ, இந்த சினி ஆக்டர் இந்த படத்தில் நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சினிமா சார்ந்த பல விவாதங்களில் ஈடுபட்டோம். என்னைக்கு அண்ணா கட்சி ஆரம்பித்தாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் நம்ம தொடர்ச்சி அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான கருத்துக்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு சில நிமிடங்கள் முன்னாடி வரைக்கும் டிவிகே தோழர்கள் களத்தில், அதாவது 13/3/2025 என்ன விவாதம் பண்ணாங்க அப்படிங்கிறத கவனித்து பார்த்தா இந்த 7 விதமான விஷயத்தை விவாதம் பண்ணாங்க. இந்த 7 விஷயத்தை எடுத்து இந்த 7 விஷயத்தை பற்றி சரியான புரிதலை இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ நம்ம தோழர்கள் களத்தில் நமக்குள்ளே நடந்த விவாதங்களை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்துகிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் டைட்டிலையும் தம்மையிலையும் ஏதோ ஒரு செய்தியை பார்த்து நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். 7 விஷயத்தை என்னால் பெருசாக தம்மையில் டைட்டிலில் போட முடியாது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்த ஒரு செய்தி இந்த வீடியோட 5ஆவதா 4ஆவதா 3ஆவதா இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் பார்த்தது இந்த வீடியோவில் இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துட்டு பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நம்ம பசங்க பெருசாக எதை விவாதிக்கிறாங்கன்னா டாஸ்மார்க் ஊழலை எடுத்து போட்டு ரொம்ப சூப்பராகவே திமுகவுக்கு எதிராக ஒரு வேலையை பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஊழல் அப்படிங்கிறது இப்போ இடி ரைடு சமீபத்தில் வந்துச்சு. எங்கே போணுச்சு? மதுபான ஆலைகளுக்கும் டாஸ்மார்க்கோட தலைமை நிறுவனத்துக்கும் இடி போனாங்க. போனதுக்கான நோக்கம் என்ன? இதில் ஏதோ முரண்பாடு இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இடி ரைடு விட்டாங்க. இதில் பிரச்சனை இருக்குது, முரண்பாடு இருக்குங்கிறத யார் வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு அரசு பதிவு செஞ்ச வழக்கு அடிப்படையில் இடி உள்ள வந்து இதை பற்றி ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை நல்லா கவனித்து பார்த்து ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. 1 கோடி 2 கோடி இல்லை, 40,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. சரிப்பா, ஊழல் 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 எப்படித்தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப தெளிவாக அதை நான் முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மதுபான ஆலையில் மது உற்பத்தி ஆகுது, ஓகேவா? இந்த உற்பத்தி ஆகக்கூடிய மது எப்படி விற்பனை செய்யப்படுது? டாஸ்மார்க் அப்படிங்கிற பெரு நிறுவனம், அரசோட நிறுவனம் கொள்முதல் பண்ணுது. அவங்களுடைய சில்லறை கடைகள் மூலமாக மதுப்பிரியர்களுக்கு மது கிடைக்குது. இதுதான் பேட்டர்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய அத்தனை மதுவையும் டாஸ்மார்க் தான் பெரிய லெவலில் டெண்டர் விட்டு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மது வேற யாருமே விற்பனை செய்யக்கூடாது. தமிழ்நாட்டில் அரசு மட்டும்தான் விற்பனை செய்யணும். அதனால பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் யாருமே விற்பனைக்கு மது எடுத்துக்கிறது கிடையாது, அரசு மட்டும்தான் எடுத்துக்குது. இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய மதுக்கும் இங்கே விற்பனை செய்யக்கூடிய மதுக்கும் நிறைய விதமான வேறுபாடுகள் இருக்கு. அரசு பேரில் எடுத்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, டெண்டர் விட்டு மது பாட்டில் வாங்கிக்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. ஆனால் எல்லா மது விற்பனையும் எல்லா மதுவோட அந்த கொள்முதலும் அரசுக்கு மட்டும் போய் சேர்றதில்ல. வேறு சில பேர் இப்போ 100 பாக்ஸ் விற்பனை ஆகுதுன்னா 60 பாட்டில் மட்டும்தான் டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா அரசு பேரில் விற்பனை செய்யப்படுது. மிச்ச 40 பாட்டிலும் டாஸ்மார்க்கில் விற்கிறாங்க. ஆனால் அது அரசு பேரில் விற்பனை செய்யப்படல. அந்த போலி ஸ்டிக்கர் மூலமாக வேற யாருக்கும் அந்த வருமானம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆலையில் உற்பத்தி ஆகக்கூடிய அத்தனை மதுவும் டாஸ்மார்க்கில் விற்பனை செய்யப்படல அப்படிங்கிறதான் இங்கே பெரிய லெவலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட இடைப்பட்ட அந்த அரசுக்கு கிடைக்க வேண்டிய 40,000 கோடி ரூபாய் பணமானது அரசுக்கு கிடைக்காமே போயிருச்சு. இந்த பணம் வேற யாரோ பாக்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா அந்த ஊழலோட மைய நோக்கம். இது நம்பர் 1 பாயிண்ட். பசங்க கரெக்டாக அதை பிடிச்சி எடுத்து போட்டு பெரிய லெவலில் ஜூனியர் விகடன் ஆர்டிகளை போட்டு பெரிய எடிட்டோட ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டோரி தான். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நுகர்வோர் வாணிப கழகத்தில் ஒரு ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் நிறைய அரிசி பருப்புலாம் போகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கேருந்து போகும்னா அந்த நுகர்வோர் கழகத்திலேருந்து தான் பெரிய லெவலில் போகும். இந்த நுகர்வோர் கழகத்திலேருந்து இந்த ரேஷன் கடைக்கு போகுது பார்த்தீங்களா? அது ஒரு டிராவல் நடக்கும்ல, அந்த லாரி அந்த டாடா ஏசி இல்லை வேற ஏதோ வாகனத்தில் போகும்ல. இந்த வாகனம் ஒரு வாடகை ஒன்று கோட் பண்ணுவாங்கல்ல, இந்த வாடகை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு வாடகை வாங்குவாங்கல்ல மிச்சவங்களாம் வாங்குவாங்கல்ல, அந்த வாடகைக்கும் இந்த வாடகைக்கும் நடுவில் 100 மடங்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 100% அதிகமாக போட்டு வாடகை வாங்கியிருக்காங்களாம். ஒரு இடத்துலேருந்து இப்போ வந்து வாணிப கழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மதுரையிலேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா அதற்கு 1000 ரூபா தான் வாடகைனா 2000 ரூபா, 3000 ரூபா தான் வாடகைனா 6000 ரூபா. ஸோ அப்படியே டபுள் 100 மடங்கு வாடகை போட்டு அரசிட்ட அந்த தொகையை வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 900 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பெரிய லெவலில் அம்பலப்படுத்தியிருக்காங்க அறப்போர் இயக்கம். இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வீடியோ அவங்க சேனல்லே இருக்குது. இதை பற்றி நம்ம பசங்க பெரிய லெவலில் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்திக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் திமுக காரங்க பெரிய லெவலில் விவாதிக்கிறாங்க. எப்போ தலைவராக இருந்தவர் செயலாளராக மாறிட்டார், இதை எதுக்குப்பா பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொண்டர்கள் பெரிய லெவலில் உள்ளே போய் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், திமுக பொறுத்தவரையும் கொஞ்சம் வித்தியாசமான கட்சி தான். தலைவருக்கு பெருசாக மரியாதை கிடையாது. ஐடிவிங்கெல்லாம் பொறுத்தவரையும் செயலாளருக்கு தான் மரியாதையா. அதாவது இளங்கரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தானே இளங்கரணி சம்மந்தப்பட்ட அத்தனை முடிவுமே எடுக்கிறாரு. இளங்கரணிக்கு ஒருத்தர் தலைவர் இருப்பார், அந்த தலைவருக்கு பெருசாக மரியாதை கிடையாது.
தலைவருக்கு பெருசாக அந்த அந்த ஐடிவிங்க அத்தனையிலுமே மரியாதை கிடையாதான். மகளிர் அணி தலைவருக்கு மரியாதை கிடையாதான். மகளிர் அணி செயலாளருக்கு தான் மரியாதையா. தகவல் தொழில்நுட்ப அணியோட தலைவருக்கு மரியாதை கிடையாதான். தகவல் தொழில்நுட்ப அணியோட செயலாளருக்கு தான் மரியாதையா. திமுகவை பொறுத்தவரையும் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்திக்கு பதவி உயர்வு தான் கொடுத்துருக்காங்க. தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்லேருந்து செயலாளராக மாற்றிருக்காங்க. ஆனால் இது பதவி உயர்வு அப்படிங்கிறது தான் அந்த கட்சி தோழர்கள் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. நம்ம தோழர்கள் என்ன போட்டு குழப்பறீங்க இதை அப்படின்னு போட்டு விவாதிச்சாங்க. விவாதிச்சோட உண்மைத்தன்மையை விசாரிக்கும் போது இதுதான் தெரியுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் பெரிய லெவலில் எதை விவாதிக்கிறாங்கன்னா, நம்ம தலைவர் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா கடைசி மாவட்ட செயலாளர் பட்டியலை வெளியிட போகிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கட்சி பார்த்தீங்கன்னா 120 மாவட்ட செயலாளரோட ஒரு டைமென்ஷனுக்கு வரப்போகுது. அது இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நேற்றே கண்டுபிடிச்சு பெரிய லெவலில் விவாதிச்சாங்க. ஸோ கட்சி முழு கெப்பாசிட்டியை அடைய போகிற நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 13/3/2025. ஸோ மொத்த மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் போட்டாச்சு. 120 பேரோட அப்படியே தமிழ்நாட்டோட அந்த அந்த நிர்வாக கட்டமைப்பை நம்ம கட்சியில் அப்படியே உருவாக்கியிருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வரும்போதே நம்ம டிவிகே கட்சியில் பெரிய லெவலில் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, தலைவர் போட்ட உத்தரவா வார்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, மாவட்ட பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு போச்சு, பெரிய லெவலில் என் கவனத்துக்கு வந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்க வார்டு இருக்கும்ல, வார்டு பிரச்சனையை அந்த ஊரோட மாவட்ட செயலாளர் என் கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டதா பெரிய லெவலில் சின்ன சின்ன செய்திகள் பார்த்தேன். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா அவங்க வார்டு பிரச்சனையை விஜயண்ணா கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டு அந்த வார்டோட பிரச்சனையை தலைமைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக்கால இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களுமே அவங்க வார்டு பிரச்சனை இருக்குல்ல, அந்த வார்டு பிரச்சனையை தலைமைக்கு கொண்டு போகிறாங்க. இதில் என்னப்பா பியூட்டிஃபுல்லு, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது அண்ணா சுற்றுப்பயணம் போகிறாரு. சுற்றுப்பயணம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹாய் காமிக்கிறதுக்கு சுற்றுப்பயணம் போகிறதில்ல. அந்த சுற்றுப்பயணத்தில் போயிட்டு இப்போ விஜயோட ரசிகர்கள், விஜயோட ஆதரவாளர்கள் முழுக்க முழுக்க அண்ணாக்கு ஓட்டு போட்டுருவோம். பொதுமக்கள் நிறைய பேர் இங்கே ஓட்டு போடணும்ல, அப்போ போயிட்டு அந்த வார்டு பிரச்சனையை அண்ணா மைக்கு பிடிச்சி பேசினார்னா எப்படி இருக்கும்? இந்த வார்டுக்கு வந்திருக்கேன், இந்த வார்டில் இந்த பிரச்சனை இருக்குது, அது எனக்கு தெரியும். இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கேன், இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இது என் கவனத்துக்கு வருது, எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன், எனக்கு செய்யுங்க. அதாவது பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு ஐடியாவாக நம்ம பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த சேனல்லே. ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு, தாவேக்காவோட ரசிகர்கள் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டை நம்ம உறுதிப்பட்டாவே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓட்டை அண்ணா சுற்றுப்பயணம் மூலமாக மட்டும்தான் பெரிய லெவலில் கட்சி கொண்டு வர முடியும். அந்த சுற்றுப்பயணத்தில் அண்ணா பேசுறதுக்கு ஒரு டேட்டா பேஸாக இந்த வார்டு செயலாளர்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப அற்புதமான முயற்சி. அது டிவிகே தரப்புலேருந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேக் போட்டு விளாட்றாங்க யார், பாசிசமும் பாயாசமும் அப்படின்னு சொல்லி அண்ணா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். எப்போ ஹேஷ்டேக் போடுறது தான் என்ன, இது என்ன தப்பான்னு கேட்கும்போது எங்களமே அதிகாரம் இல்லாத கட்சிகள், நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, இப்போ நாம் தமிழர் அதிகாரத்தில் இல்லை, நம்ம அதிகாரம் இல்லாத கட்சிகள் பெரிய லெவலில் ஹேஷ்டேக் போட்டு அரசோட கவனத்தை ஈர்க்கலாம். 2 அரசுகள் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு விளாட்லாமா அப்படிங்கிறது தான் அண்ணாவோட வாதத்தோட பின்னணியே. இப்போ கேரளா பார்த்து கற்றுக்கலாம். இங்கே அண்ணா சொன்னதை நான் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி சொல்கிறேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட கவர்னரு அந்த ஊரோட முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நிதி பிரச்சனை இருக்குது எங்கள் மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி கேரளா ஆளுநரும் சேர்த்து முதலமைச்சரோட போய் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாநிலத்துக்காண்டி. ஸோ அந்த மாநிலத்தில் நிதி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அந்த மாநிலத்தோட நிர்வாக தலைவரும் அந்த மாநிலத்தோட தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநரும் ஒரு சேர போயிட்டு நிதியமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணல, அவங்க வந்து கருப்பு கொடி காட்டல, வெள்ளை கொடி காட்டல, இந்த விளையாட்டுலாம் அவங்க விளையாடல. நிர்வாக ரீதியாக அவங்களால என்ன பண்ண முடியும்? சார் இவரே கூட்டு வந்துட்டேன், இவர் வந்து பிரதிநிதி, அதாவது மத்திய அரசு மாநிலத்துக்கு நியமித்த பிரதிநிதி, இவருக்கே அந்த பிரச்சனையை நான் எடுத்து சொல்லி இவரே ஓகே சொல்கிறார். ஆமாப்பா கம்மியாக தான் இருக்கு போல எனக்கும் தோணுது, சரிவா 2 பேரும் போய் நியாயத்தை கேட்போம்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. இதைத்தான் உங்களை பண்ண சொல்கிறோம், ஹேஷ்டேக் போட்டு விளையாட சொல்ல அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் டிவிகே சோழர்கள் சில பேர் போட்டாங்க. உள்ளே போய் தேடி பார்த்தா அந்த செய்தி உண்மையாக இருக்குது. உண்மைக்குமே இந்த செய்தியோட பின்னணியை இங்கே பதிவு செய்யும் போது தான் அண்ணா சொன்ன அந்த உத்தரவு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லவா, யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம்ல, நோ சார் அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட குற்றப்பத்திரிகையானது நேற்று தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா சார்கிட்லாம் யார்ட்டையும் பேசுகிறேன், அதெல்லாம் சும்மா அந்த கமிஷனர் சொன்னார் பார்த்தீங்களா விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த மாதிரி வந்து சும்மா யார்ட்டையோ பேசினாராம், சும்மா பேசுகிற மாதிரி பாசாங்கு செஞ்சாராம். அப்படி தான் குற்றப்பத்திரிகையிலையும் சொல்லியிருக்காங்க. குற்றப்பத்திரிகையில் இதை சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லிட்டாரு, குற்றப்பத்திரிகை இவ்வளோ தூரம் விசாரிச்சுட்டு இவங்களும் அதுக்கு ஆமாசாமி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு
ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இவர் பேசினார் அப்படிங்கிறத கான்ஃபிடண்டாக அந்த பொண்ணு தரப்பு வந்து விசாரணையில் சொன்னதாக பெரிய லெவலில் செய்திகள் வந்துச்சு. ஆனால் குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அப்போலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சு விட்டாங்க. சார்லாம் கிடையாது, ஒரே குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ 7 விதமான செய்திகள் நம்ம தோழர்கள் பெரிய லெவலில் விவாதிச்சதை இந்த வீடியோவில் நான் ஆவணப்படுத்தியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.